பபிள் டீ தான் சார். ஓகே. அண்ட் டேஸ்ட் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குமா? அண்ட் ரேட் எப்படி ரொம்ப ரீசனபிளுங்களா? அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ஓகே. 10க்கு எவ்வளோ ரேட்டிங் போடலாம்? 8.5. ஷாமினி. அண்ட் சொல்லுங்க, எங்கள் மாதாரம்ல இருக்கிற இந்த பிரியாணி ஹவுஸ் மணிக்கு எவ்வளோ நாள் வரீங்க? இப்போ ஒரு 2-3 டைம்ஸ் வந்திருக்கேன். ஓகே. இங்கே வந்து என்ன ஃபுட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? பபிள் டீ நல்லாயிருக்கும். பிரியாணியும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே. அண்ட் ரேட்ல எப்படி ரொம்ப அஃபோர்டபுளா? ஓகே தான். 10க்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்? ஒரு 9 தரலாம். நல்லா இருக்கேன் சார். உங்கள் பேர்? மோனிகா. அண்ட் சொல்லுங்க, எங்கள் மாதாவரத்தில் இந்த இடம் பேர் என்ன அண்ட் என்னென்ன கடையெல்லாம் இங்கே வச்சுக்கிட்டு இருக்கீங்க? இந்த ஏரியா வந்து மாதவரம் பொட்டானிக்கல் கார்டன் பேக் சைட், சரி. ஆப்போசிட் டு பெங்கர் பார்பிக்யூ ரெஸ்டாரண்ட். சரிங்க. நாங்கள் வந்துட்டு ஜூஸ் ஷாப் வச்சுருக்கோம், ஆ ஸ்வில் அண்ட் பாப்புன்னு சொல்லிட்டு. ஓகே. நாங்கள் போபா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம், பாப்பிங் போபாஸ். ஓகே. நிறைய பேர் லைக் பண்ணி மவுண்ட் ரோட் சைடு அப்புறம் அண்ணா நகர் சைடு தான் போவாங்க. லைக் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. நாங்கள் அதை வந்து இங்கே இன்ட்ரோவெட்டடாக நாங்கள் இங்கே ஆமாம் பிளான் பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். ஸோ 4 டாப்பிங்ஸோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மற்றது எல்லாமே மில்க் ஷேக்ஸ் நிறையவே இருக்குது. இனியும் வந்து நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்ற பிளான் இருக்குது. ஸோ போபா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, இங்கே மக்கள்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு? ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது சார். நிறைய பேர் ரொம்ப அதாவது வெயிட் பண்ணி நான் வர்றதுக்குள்ளே வெயிட் பண்ணி வந்து வாங்கிக்கிறாங்க. நான் ஸ்டார்டிங்கே வந்து 7:30க்கு மேலே தான் நான் போட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நாங்கள் வந்து 2 ஷாப் வச்சுருக்கோம், ஸ்வில் அண்ட் பாப்புன்னு சொல்லிட்டு ஜூஸ் ஷாப்பும் வச்சுருக்கோம், பிரியாணி ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு பிரியாணி ஷாப்பும் வச்சுருக்கோம். அட் அ டைமில் வந்து 2 ஷாப்பும் ஓப்பன் பண்ணோன்னா எனக்கு டைம் வந்து கரெக்டாக, ஏன்னா இது வந்து சூடாக இருக்கணும், பிரியாணி சூடாக இருக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் டே டு டே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அந்த 7:30 கரெக்டாக வந்தால் தான் கரெக்டாக எல்லாருமே அந்த 7:30க்கு அபோவ் வந்தாங்கன்னா சுட சுட நீங்கள் சிக்கன் பிரியாணி நார்மல். சைட் டிஷ் வந்து ப்ரான், கிராப், அப்புறம் வந்து ஃபிஷ்ஷு, கடம்பா வந்து நல்லா போயிட்டுருக்கு சார். டெய்லி பார்த்திங்கன்னா நான் டெய்லி வாங்கிட்டே இருக்கேன், டெய்லி சேல்ஸ் நல்லாவே போயிட்டுருக்கு. எல்லாமே ஹோம்மேட் சார், பியூர் 100% ஹோம்மேட். அந்த ஒரு இதுக்காக தான் நாங்கள் பிரியாணி ஹவுஸில் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோமே. நீங்கள் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில். ஓகே. அந்த பிரியாணி ஹவுஸ்லயே போட்டுருக்கீங்க, நோ ப்ரிசர்வேட்டிவ், அடிக்டிவ் கலர்ஸ், நோ அஜினோமோட்டோ. எஸ் சார். இங்கே வந்து பிரியாணி லவர்ஸ் வந்து சாப்பிட்டு என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க? நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அதுவே அண்ட் போபாவோட ப்ரைஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப எக்கனாமியாக தான் இருக்குது, பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக. எப்படி உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து கட்டுப்படி ஆகுது? நாங்கள் வந்து ஷாப்பாக இல்லாமல் நாங்கள் ஜஸ்ட் ஒரு புஷ்கார்ட் மாதிரி வச்சுருக்கனால எங்களுக்கு அது ஒரு பெரிய இது இல்லை சார். ஓகே. அண்ட் இப்போ வந்து யாராச்சும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஹவுஸ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், லைவ் கவுண்டர் கேட்டால் போய் போடுவீங்களா? இன்னும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் இது பண்ணல சார், பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்குது சார். ஓகே. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க மாதாவரம்லேருந்து நான் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ண ட்ரை பண்ணலாமா? கண்டிப்பாக சார், பண்ணுங்கள் சார். அண்ட் நம்ம இடத்துல வந்து நீங்கள் வந்திருக்கீங்க, இந்த 2 ஃபுட் ஐட்டம் ட்ரை பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சிக்கன் பிரியாணி மஸ்ட் ட்ரை சார். அப்புறம் வந்து மட்டன் பிரியாணி சாட்டர்டே சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்கள் ஸ்வில் அண்ட் பாப்பில் வந்து இந்த போபா ட்ரை பண்ணுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? மேங்கோ இஸ் த ஃபாஸ்ட் மூவிங் சார். நாங்கள் நிறைய ஃப்ளேவர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணலான்னு தான் பிளானில் இருக்கிறோம். ஸோ இன்னும் ஒரு 1 மந்தில் இன்னும் நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் மேங்கோ இஸ் தி ஃபாஸ்ட் மூவிங். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். கேட்ட கேள்விக்கு நல்லா ஆன்சர் பண்ணுறீங்க. தேங்க்யூ. நீங்களும் சரி, உங்கள் சார்ந்த குழுவினரும் மேலும் மேலும் வளரணும், வாழ்த்து. ரொம்ப அண்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா மாதவரத்தில் பொட்டானிக்கல் கார்டன் இருக்குல்ல, ஸோ அதுக்கு பின்னாடி தான் இருக்காங்க. அண்ட் முதல்ல வந்து இவங்களுடைய ஸ்வில் அண்ட் பாப்புங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா போபா ட்ரிங்க் வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. போபா ட்ரிங்க் சொல்லும்போது ஆக்சுவலாக நான் அண்ணா நகரில் தான் ட்ரை பண்ணேன். அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. வெண்ணிலா சாக்லேட் ஷேக்ஸு, மிக்சட் ஃப்ரூட் ஷேக்ஸு, பிரெயின் ஃப்ரீஸு, மில்க் காம்போ ஷேக்ஸு, ப்ரௌனி, ஹோம்மேட் சாக்லேட்ஸு, டாப்பிங்ஸு, சொல்லிக்கிட்டே போகலாம். ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ரேட் தான். அண்ட் எனக்கு இவங்களுடைய 2 போபா கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து பார்த்தோம்னா மில்க் ஷேக் போபா தெரியுதுங்களா, அண்ட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ட் போபா. சரி, முதல்ல மில்க் ஷேக் போபா ட்ரை பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் தான், 2த்தையும் ட்ரை பண்ணிட்டு எண்டிங்கில் ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறத அவங்க பிரியாணி கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டு எண்டிங்கில் சொல்கிறாங்க.
சாப்பிட்ட மில்க் ஷேக் போபா வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சும்மா தாறுமாறாக இருந்தது, மஜாவாக இருந்தது. அவ்வளோ சில்டு மில்கில் வந்து அவங்க மில்க் ஷேக் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேப்பர் ஸ்ட்ராலை வந்து நீங்கள் உரியும் போது அந்த பபுள்ஸை அந்த சில்னஸோட கட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு வேறு ரகமாக இருக்குது. அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளேவர்ட் போபா சாப்பிட்டோம். இதுவும் நல்லா தான் இருந்தது. நீங்கள் என்ன ஃப்ளேவர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஃப்ளேவரோட சிறப்பை யூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. பட் என்னோட டேக் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மில்க் ஷேக் போபா இஸ் மஸ்ட் ட்ரை, 100 out of 100. அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுடைய சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணேன். சிக்கன் பிரியாணியும் நல்லா இருக்குங்க. ஆஹாவும் சொல்லாமல் நீட்டாக கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஒரு விஷயம்னா இந்த இடத்துல ப்ரிசர்வேட்டிவ்ஸு, அஜினோமோட்டோ அண்ட் எந்த அடிக்டிவ்ஸும் ஆட் பண்ணவே இல்லை. நேச்சுரலாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற இந்த சென்னை பிரியாணி மட்டும் மாதிரி இல்லாமல் வீட்டில் செய்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா எல்லா நாளும் சிக்கன் பிரியாணி கிடைக்கும். சண்டே மட்டும் தான் மட்டன் பிரியாணி கிடைக்கும். அண்ட் ப்ரான் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டே மட்டும் தான் கிடைக்கும். ஸ்டார்டிங் at 79 rupees. அதுவும் இல்லாமல் இவங்க பக்கெட் பிரியாணிலாம் வச்சுக்கிட்டு அண்ட் இவங்க வந்து நம்ம மாதவரமில் எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி தான் இருக்காங்க. நீங்கள் வந்து நான் ட்ரை பண்ண இந்த போபா ட்ரிங்க் ட்ரை பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அண்ணா நகர் போகணுன்னு அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மோபா ட்ரிங்கோட இவங்களுடைய பிரியாணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அதை ரெண்டுத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து இங்கே நான் ஃப்ளாஷ் பண்ணுறேன். இவங்களுடைய அட்ரஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபுட் பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த அனுபவம் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் யோர் கார்த்திக் சைனிங் ஆஃப். டேக் கேர், பாய்.